நீர் மேலாண்மை சார்ந்த தொழில் எப்படி கொடுக்குறேன் பாரு. இப்போ நெல் இவங்க மாதிரி வீதியில் போட்டு முளைக்க வைக்கிறது இல்லை உங்க அண்ணன். ஒவ்வொரு மாவட்ட தலைநகர், ஒவ்வொரு தொகுதி ஒன்றிய தலைநகர்லையும் சேமிப்பு கிடங்கு, குளிரூட்டப்பட்ட கிடங்குகள். அதுல கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், எல்லா கிழங்கு எல்லாத்தையும் சேமித்துப்பேன். 10 ஆண்டு விளைவேலினால் உனக்கு சோறு போட நான் நெல் வச்சிருப்பேன், காய்கறி வச்சிருப்பேன். அப்புறம் உயர்ந்த சேமிப்பு கிடங்குகளை வச்சு ஒரு எறும்பு எதுவும் இல்லாம நெல், வரகு, சாமை, தினை, குதிராவளி, கம்பு எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருப்பேன். என் அப்பனாத்தாலும் கொள்முதல் செய்ய நானே கொள்முதல் செஞ்சுட்டு வந்துடுவேன். கனவுடா கனவு, என் தலைவனின் கனவு. பாரு இங்க பதப்படுத்துற தொழிற்சாலை. இப்ப காய்கறியை பதப்படுத்துறேன் பாரு. இளநீர் நொங்க பதப்படுத்துவேன், பதநீரை பதப்படுத்துவேன், உன்னுடைய பனம்பால் தென்னம்பால பதப்படுத்துவேன். டேய் உன்னால நம்ப முடியுதா? நம்ம பழைய சோறுக்குல கனடா அமெரிக்காவில் 5 ஸ்டார் ஹோட்டல்ல மண்சட்டியில பழைய சோறு வச்சு 2 பச்சை மிளகாய் வெங்காயத்தை வச்சு துவையில வச்சு ஹெல்த்தி ஃபுட்னு விற்கிறான். நம்ம சோத்துல வடிச்சு நீச்ச தண்ணி இருக்குல்லடா, ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்னு போத்தல வடிச்சு 1000 ரூபாய்க்கு விற்கிறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? நீ குடிக்க மாட்டேன், நான் அமெரிக்காவுக்கு விற்கிறேன். மதிப்பு கூட்டுதல், சந்தைப்படுத்துதல். மதிப்பு கூட்டு சந்தைப்படுத்துறேன். மான்னா மால்ல மாம்பழத்தை பதப்படுத்துறேன், மாங்காயில வடு ஊறுகாய் செய்யறேன், மாங்காய் துண்டுகள் துண்டா வெட்டுறேன். எல்லாத்துலயும் சின்ன சின்ன தொழிற்சாலை. தம்பி நீ வேலை இல்லைன்னு சொல்லவே கூடாது, சொல்லவே கூடாது. ஆமா கொண்டே வருவேன் உன்னைய.